சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்திற்கு முன்பு தொடர்ந்து 9வது நாளாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தங்களது வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் என்றும், குறிப்பாக திமுக அரசை பொறுத்தவரை 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களின் போதும் கூட அவர்களது தேர்தல் வாக்குறுதியாக இவர்களது கோரிக்கையை கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக தேர்தல் வாக்குறுதி எண் 181 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜூலை 8ஆம் தேதி முதல் தொடர்ந்து இந்த போராட்டம் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்திற்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் சுழற்சி முறையில் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 9வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதற்காக பகுதி நேர ஆசிரியர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்த நிலையில் யாரையும் அந்த பகுதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட விடாமல் செய்வதற்காக காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதுமே குவிக்கப்பட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆண் பெண் உள்ளிட்ட காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டிருந்தக்கூடிய நிலையில் பேரிகார்டுகள் அமைத்து டிபிஐ வளாகத்திற்குள் அவர்கள் சென்று விடாமல் பாதுகாக்கவும், அங்கு பணியாற்றக்கூடியவர்களா என்று தெரிந்து கொள்வதற்காக அடையாள அட்டையை காண்பிப்பவர்கள் மட்டுமே உறுதி செய்த பின்னர் மட்டுமே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். போராட்டத்திற்காக வரக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரையுமே அங்கிருக்கக்கூடிய வாகனத்தில் ஏற்றி திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். ஓரிரு ஆசிரியர்கள் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் வாகனத்தில் ஏற மாட்டோம் என்று தெரிவித்த நிலையில் அங்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தியதையும் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இந்த போராட்டம் தொடரும் என்றும், எங்களது வாக்குகளை திமுகவின் அந்த வாக்குறுதி அடிப்படையிலேயே அளித்திருந்தோம், ஆனால் மறுபடியும் தேர்தலின் போது அவர்கள் வந்து நிற்பார்கள் என்று இவர்கள் மிகுந்த மனவேதனையுடன் தெரிவித்ததையும் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545